ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வத்த குழம்ப வீட்லயே நல்லா ஹோட்டல்ல நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு சொல்ல போறேங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம செய்யறது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிப்ஸா இருக்கும் நமக்கு. அதனால தான் நான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். நம்ம செய்யறதுக்கு பொடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு 5 மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம் இந்த அளவுக்கு, கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையை நான் பொடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி வாணலியாக எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வறுக்கிற பக்குவத்தை வச்சு தான் நம்ம குழம்போட டேஸ்ட் அமையுங்க. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். லைட்டாக வறுத்தாவே மொறுமொறுன்னு ஆகிடும். ஏன்னா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் பெருங்காயத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதே சூட்லேயே அந்த 5 மிளகாவையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதும் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். வத்தக்குழம்பு பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி வத்தக்குழம்புக்கு தேவையான அளவு தான் அரைச்சிருக்கேன். வத்தக்குழம்பு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. சுண்டைக்காய் வத்தல் இது. இந்த வத்தல் நமக்கு கசக்கக்கூடாது அப்படின்னா ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணுங்க. நெய்யில் நம்ம வத்தலை வதக்கிட்டு நம்ம செஞ்சால் கசக்கவே கசக்காது. அதே சமயம் வத்தக்குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க வத்தக்குழம்பு அட்டகாசமாக இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில். பூண்டையும் நம்ம நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெங்காயத்தை கூட சேர்த்து வச்சுக்கலாம். அந்த புளியோட ஓடு நமக்கு கல் மண்ணெல்லாம் இல்லாமல் நம்ம வடித்து வச்சுக்கணும். இதை ஒரு கப்பில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாது. பாதி ரீஃபைண்ட் ஆயில், பாதி நல்லெண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வத்தக்குழம்பு பொடி, அதை நம்ம ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாங்க. அதை நம்ம புளி நல்லா பச்சை வாசனை அடங்குற வரைக்கும் வெந்த பிற்பாடு நம்ம இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஏன்னா இந்த புளிக்கு நிறைய உப்பு தேவைப்படும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த மசாலாவை கலக்கி ஊற்றிடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வத்தக்குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாருங்கள், பூண்டு வத்தல் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது. நல்லா கம்மன்னு வாசங்க. ரொம்ப நாளைக்கு கெடாது அப்படிங்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் தாராளமாகவே செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம செஞ்சு வைக்கிறப்ப இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் மேலே வர்ற அளவுக்கு செய்யணுங்க. அப்போ தான் கெடாமல் இருக்கும்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை இன்னைக்கு விட நாளைக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கம கமன்னு வத்த குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.